இன்று இராணுவ தினம். இந்திய இராணுவத்திற்கு வாழ்த்துக்கள். அதேபோல் சபைக்கும் வாழ்த்துக்கள். ஆம், சபையும் ஒரு இராணுவமே. தேசத்தை இராணுவம் காப்பது போல ஆவிக்குரிய தேசத்தை சபையும் காவல் செய்கிறது. எனவே இராணுவ வீரனை போன்ற பயிற்சி சபைக்கும் தேவையே. அதிகாலையில் எழுந்திருங்கள், தூக்கத்தை தியாகம் செய்யுங்கள். 5 மணிக்கு மேல் இமைகள் தூக்கத்தை வெறுக்கட்டும், மறக்கட்டும். படித்து படித்து வேதம் கிழியட்டும், ஜெபித்து ஜெபித்து முழங்கால் கருக்கட்டும். ஊழியம் செய்து உடல் மெலியட்டும், பாடுகள் அனுபவித்து மனது புடமிடப்படட்டும். உணர்வுக்கு முக்கியத்துவம் தந்தால் ஊழியம் நிறைவேறாது. எனவேதான் இராணுவம் குடும்பத்தை மறந்து எல்லையில் நிற்கிறது. உடலை வருத்தாத எந்த வீரனும் எல்லையில் நிற்க முடியாது. உடலை வருத்தாத எந்த சபையும் சத்துருவை ஜெயிக்க முடியாது. உடலை வருத்தாத எந்த வீரனும் எல்லையில் நிற்க முடியாது. உடலை வருத்தாத எந்த சபையும் சத்துருவை ஜெயிக்க முடியாது. விரும்பிய வாழ்க்கை அல்ல இராணுவம், விருப்பப்பட்ட வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. இராணுவத்திற்கென்று ஒரு சிறப்பு உடை, இராணுவத்திற்கென்று சிறப்பு உணவு, இராணுவத்திற்கென்று சிறப்பு அலங்காரம், இராணுவத்திற்கென்று சிறப்பு ஷெட்யூல். இதுபோல்தான் சபையும். சபைக்கென்று ஒரு உடை, அவர்களுக்கென்று ஒரு அளவான உணவு, கிறிஸ்தவர்களுக்கென்று ஒரு அலங்காரம், அவர்களுக்கென்று ஒரு ஷெட்யூல். இவை மாறாதது, மாற்றக்கூடாதது. இவை மாறாததால் தான் இன்று இந்தியா சுதந்திர நாடாக உள்ளது, இராணுவம் பாதுகாக்கிறது. இவை மாறியதால் தான் ஆவிக்குரிய இந்தியா இன்று பாவத்தில் மூழ்கிவிட்டது. தினமும் 78 பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட 6.5 லட்சத்திலிருந்து 30 லட்சம் பாலியல் தொழிலாளர்கள் உருவாகிவிட்டார்கள். தினமும் 28 பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். 2,50,000 பேர் ஓரணி சேர்க்கையாளர்களாக மாறிவிட்டார்கள். கிட்டத்தட்ட 70.86 கோடி பேர் போதைப் பொருட்களுக்கு அடிமையாயிருக்கிறார்கள். போதைப் பொருட்களின் விளைவால் தினமும் 712 பேர் உயிரிழக்கிறார்கள். திறப்பில நிற்க வேண்டிய சபை ஆடை அலங்காரங்களுக்கும் ருசியான உணவுகளுக்கும் ஒழுங்கற்ற சோம்பலான வாழ்க்கை முறைக்கும் தங்களை விட்டு கொடுத்ததால் திறப்பின் வழியாய் சத்துரு புகுந்து தேவைக்கும் அதிகமாய் பாவத்தை விதைத்தான். கவலை இல்லை, காலம் இன்னும் மீந்திருக்கிறது. தரித்திருந்த உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை களைந்துவிட்டு தேவ சித்தத்திற்கு அர்ப்பணியுங்கள். சீஷர்களே, விசுவாசிகளாய் இராமல் வீரர்களாய் மாறுங்கள். போதகர்களே, விசுவாசிகளாய் மாற்றாமல் வீரர்களாய் மாற்றுங்கள். சேவலை நீங்கள் எழுப்புங்கள், சோம்பலுக்கு விடுப்பளியுங்கள். இந்திய இராணுவத்தை போல வேண்டும், இன்றைய சபையும் மாற வேண்டும். மீண்டும் ஒரு முறை, இந்திய இராணுவத்தில் மேல்மட்ட ஊழியர்கள் துவங்கி கீழ்மட்ட வேலை வரை செய்யும் ஊழியர்கள் அனைவருக்கும் எண்ட் டைம் லேபரர்ஸ் ஊழியம் மற்றும் ஊழியர்கள் சார்பாக இராணுவ தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சிலுவை நாதரின் ரத்தம் வீணாகிவிடக் கூடாதே, சிந்திய பரிசுத்த ரத்தம் போதுமே மீட்டிடவே. சிலுவை நாதரின் ரத்தம் வீணாகிவிடக் கூடாதே, சிந்திய பரிசுத்த ரத்தம் போதுமே மீட்டிடவே. சிதறி நிற்கும் மாந்தரையும் மீட்டிடவே, இணைத்திடவே சேனையை எழும்ப போதிடுமே. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே.